வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்பி உதயசூரியன். நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் இன்றைக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட போறதா அறிவிச்சிருந்தாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அது என்ன அறிவிப்புன்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வ தத்தளிப்பு. இன்றைக்கு சொன்னபடி அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சாதாரண அறிவிப்பு இல்ல, இந்திய வரலாற்றையே திருத்தி எழுதக்கூடிய மிக அற்புதமான அறிவிப்பு. உலக வரலாற்றையே உலுக்கி போடக்கூடிய, ஆகா அப்படின்னு ஆச்சரியப்படுத்தக்கூடிய மிக அற்புத வரவேற்பு. ஏன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குகிறது என்ற மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை அறிவிப்பை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்காரு. அது எவ்வளவு பெரிய கல்வெட்டு உண்மை என்றதுக்கு இன்றைக்கு இந்த இரும்பு ஆதாரம் நம்மளை கம்பீரமா வச்சிருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களுக்கும், தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவர் அமைத்த அந்த அறிஞர்கள் குழுவும் தொடர்ச்சியான ஆய்வுகள் மூலமா, எக்கச்சக்க நிதி நெருக்கடியில் இருந்தாலும் ஓய்வறியாத அந்த ஆய்வுகள் மூலமா இன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற இந்த உண்மை மிக 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 கம்பீரமான உண்மை. வேத காலத்துக்கு முன்னால இருந்து ஒரு நாகரிகம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட சில குழுக்கள் வம்படியா சொல்லிட்டே இருந்தாங்க. அதை வரலாற்று அறிஞர் ஜான் மார்சல் தன்னுடைய மிக தீவிரமான ஆராய்ச்சி மூலமா அதை முறியடிச்சு சிந்துவெளி நாகரிகம் இருந்ததுன்னு அறிவிச்சாரு, ஆதாரங்களால் நிரூபிச்சாரு. ஆனால் அந்த வேத நாகரிகங்கள் சிந்து நாகரிகங்களுக்கும் முற்பட்ட பெருமைக்குரியதுதான் தமிழருடைய நாகரிகம் அப்படின்றத இன்னைக்கு இந்த 5300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இரும்பு உருக்கு உற்பத்தி அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதன் மூலமா ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம உலகத்துக்கு சொல்லணும். என்னன்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுது என்று பேர்னு பாடினார் இல்லையா, அதை நம்ம இப்ப மாத்தி தமிழுக்கும் இரும்பு என்று பேர் அப்படின்னு ஒரு புரட்சி பாடலை பாடலாம். கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி, இந்த இரும்பையும் கையாண்டு மிகப்பெரிய நாகரிக வளர்ச்சி கண்டிருக்கின்றதுக்கு இந்த ஆதாரம் இந்த நாள் தமிழர் வரலாற்றில் மிகச் சிறப்பான, மறக்க முடியாத ஒரு நாள். இதுக்கிடையில நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாயால வட சொல்றவங்களும், வரட்டு கத்தல் கத்தி காட்டு கூச்சல் போட்டு வரட்டு சித்தாந்தங்களை பேசுறவர்களும் அவர்களுக்கும் சேர்த்தே இந்த பெருமை உரியது அப்படின்றதுதான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் ஒரு குணம் உண்டு.